ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் ஃபோன் உங்கள் சூரியகுமார் இப்போ தான் முறை நம்ம சேனல் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ எதை குறித்து பார்க்க போறோம்னா ஊரக உள்ளாட்சி தேர்தல் பை எலெக்ஷன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான சிறப்பு காணொலி தான் பார்க்க போகிறோம். தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பெஷல் ஆஃபீஸர் பீரியட் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாமல் ஸ்பெஷல் ஆஃபீஸர் பீரியட் இருக்குது. எல்லாருமே வந்து தமிழகம் முழுவதும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் போகிறோம்னு சொல்லிட்டு அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல் வந்து சொசைட்டி பேங்க் எலெக்ஷனும் எப்போ நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் கூட அதில் வந்துட்டு ஊரக உள்ளாட்சி தேர்தல் இருக்காதுன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த டைமில் தமிழக அரசு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து கலைஞர் கனவு இல்லம் வந்து கொடுத்தாங்க. அது பிஎம்ஏ கிராமின் அந்த வீட்டோட அதிகமான பணம் கொடுக்குறாங்க. அதே போல் கலெக்டர் மூலமாக வந்துட்டு மாவட்ட நிர்வாகம் மூலமாக ரூ. 1,00,000 கடனும் சேர்த்து 3,00,000 + 1,00,000 4,00,000 கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே போல் வந்து ஃபண்டு பார்த்தீங்கன்னா 2,00,000 கொடுத்துட்டு இருந்தது ஊராட்சிக்கு வந்து 5,00,000 உயர்த்தி கொடுத்தாங்க. அதே போல் வந்து பிடிஓ அலுவலகத்துக்கு 5,00,000 இருந்த ஃபண்டை வந்து 25,00,000 உயர்த்தி கொடுத்தாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கிராம சபை 4 தான் நடைபெற்றுருந்துச்சு. அதை 6 உயர்த்தி கொடுத்தாங்க. அதே போல் வந்து கிராம சபை கூட்டத்துக்கு ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ரூ. 5,000 கொடுத்தாங்க. அதே போல் வந்து படித்தொகை வந்து பார்த்தீங்கன்னா வார்டு மெம்பர் தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தி கொடுத்தாங்க. வார்டு மெம்பருக்கு ரூ. 100 இருந்தது ரூ. 250 தலைவருக்கு வந்து ரூ. 1000 இருந்தது ரூ. 250 இது 2,500 உயர்த்தி கொடுத்தாங்க. அதே போல் வந்துட்டு தூய்மை பணியாளருக்கு பார்த்தீங்கன்னா 3,500லேருந்து 5,000 உயர்த்தி கொடுத்தாங்க. அதே போல் மக்கள் நல பணியாளர் நியமித்தாங்க. அதே போல் ஊராட்சி செயலாளர்களை நியமித்தாங்க. ஊராட்சி செயலாளர் நியமிக்கிறதுக்கான அறிவிப்பு இப்போ வந்து 1,300 பேருக்கு வேகன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே போல் வந்துட்டு நிறைய பேர் அன்ன போஸ்ட்டில் வின் பண்ணுறதுக்காக காத்துட்ருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் இது. பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிக்கு வந்து உள்ளாட்சியில் வந்து பிரதிநிதித்துவம் தரப்படும் அப்படின்னு சொல்லி கவுன்சிலரில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க தமிழக அரசு சார்பில். அது மட்டும் இல்லாத அதில் ரிசர்வ் ஜென்ரல் பிரச்சனைலாம் இருக்கும். இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு சின்ன அப்டேட் மற்றும் விழிப்புணர்வுக்காக தான் இந்த சிறப்பு காணொலி. இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க்யூ.